நான் ஒரு விஜய் தொண்டனால தான் நான் பேசிகிட்ருக்கேன். விஜய் சாரோட பர்சனல் விஷயத்துல எல்லாம் பேசுகிறதுக்கு என்ன இருக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இங்கே எவனுக்குங்க பிரச்சனை இல்லாமல் இதை ட்ரோல் பண்ணுறதுக்கெல்லாம் யார் காரணம்னு நினைக்கிறீங்க? டிஎம்கே தானே. டிஎம்கே கட்சிக்காரனுங்க அசிங்கமாக இல்லை உங்களுக்கெல்லாம். இன்னொருத்தர் வீட்டில் என்ன நடக்குதுன்னு போய் எட்டி பார்த்துன்னு உட்காந்துக்கிறீங்க. இதை விட நீங்களாம் வேறு என்ன அசிங்கம் பண்ணணும்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு வீட்டில் என்ன நடக்குதுன்னு ஒரு பிரச்சனையை போய் எட்டி பார்த்துன்னா அதை ட்ரோல் பண்ணி உட்காந்துக்கிறீங்களாடா. நீங்கள் நியாயமாக்குறவங்க தானடா டிஎம்கே கட்சிக்காரங்க. இல்லை டிஎம்கே நடத்துகிற ஸ்டாலினாவே பார்த்து கேட்குறேன். நீங்களாம் நியாயமாக நடத்துகிறவங்க தானே கட்சியை. நியாயமான வழியிலே ஜெயிங்க. தப்பு பண்ணுறவனுக்கு தானடா இங்கே வலிக்கு குத்துது. இதை விட வேறு என்னடா நீங்களாம். ஆமாம், நீங்கள் அவர் அந்த பர்சனல் விஷயத்தில் அந்த குடும்பத்தை அவ்வளோ அவர்கிட்ட பணம் வசதி இருக்கிற அவரவே இந்த பாடுபடுத்துறீங்கன்னா ஒன்றுமே இல்லாத மக்களெல்லாம் நீங்கள் என்ன மாதிரி நினச்சி நீங்கள்லாம் ட்ரீட் பண்ணுவீங்க? நீங்கள்லாம் எப்படி நீங்கள் அவங்க மக்களை நீங்கள் பண்ணுவீங்க, பாதுகாப்பீங்க? ஒன்றுமே இல்லாதவங்களெல்லாம் நீங்கள்லாம் கால் தூசி கூட சமம் இல்லாமல் நீங்கள்லாம் கொல்றது கூட அஞ்சு மாட்டீங்க. அதுதான் கரூரில் சம்பவத்தில் பார்த்தோமே. விஜய் சாரோட பர்சனல் விஷயத்துலலாம் நீங்கள் பண்ணுறதெல்லாம் இன்னொருத்தரோட வீட்டில் போய் எட்டி பார்க்குற மாதிரி தான் இருக்குது. இவ்வளோ பெரிய கேவலமான ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணாதீங்க டிஎம்கே முக ஸ்டாலின் சார். ஏன்னா உங்களை இதை கேவலமாக திட்டணும்னு தோணுது. ஏன்னா விஜய் சாரோட தொண்டனாக இருந்து உங்களை கேவலமாக எனக்கு திட்டத்துக்கு பிடிக்கல. இனிமேல் விஜய் சார் பர்சனல் விஷயத்துலலாம் வேறு என்ன வேணால் அவங்கள பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களோட டைவர்ஸ் கேஸ்லாம் பர்சனல் விஷயத்துலலாம் போய் பேசிகிட்டு இருக்காதீங்க. வேறு ஏதாவது நல்ல வழியாக இருந்தால் பாருங்கள்.